பீக்கங்காயை நல்லா வணக்கிக்கலாம். அப்படியே தண்ணி விட்டு அதுவே தண்ணி விடும். நம்ம எந்த தண்ணி ஊற்ற தேவையில்லை. அடுப்பில் வச்சாலே இந்த அளவுக்கு தண்ணி விடும். அந்த தண்ணியிலே அது வெந்து போயிடும். இந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாம். இப்போ தண்ணி பூரா சுண்டி போச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பல்லு பூண்டு இந்த மாதிரி நசுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அடுப்பை கம்மி பண்ணி விட்டுட்டு அப்படியே 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா போதும். நம்ம போட்ட பொடியோட பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து கிளறிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி வந்துச்சு. பீக்கங்காய் பொரியல் ரெடி.